வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக கட்சியின் காட்டாட்சியை மக்கள் தூக்கி எறிய தயாராக உள்ளனர் என தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூரில் பேசிய கருத்துக்களை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதறிப்போய் 3 அமைச்சர்கள் விட்டு பிதற்றுகிறார் என விமர்சனம். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றச்சாட்டு. பொதுமக்கள் மற்றும் மிக முக்கியமான அரசு கட்டமைப்புகள் மீது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், G7 நாடுகள் கோரிக்கை. பெங்களூருவில் நடைபெறும் 19வது IPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். திமுக கட்சியின் காட்டாட்சியை மக்கள் தூக்கி எறிய தயாராக உள்ளனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆலந்தூர் பிரச்சாரம் தொடர்பாக செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் ஆலந்தூர் தொகுதி மக்களின் ஆரவாரத்திற்கு இடையே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டதாக தெரிவித்தார். தான் மயிலாப்பூரில் பேசிய கருத்துக்களை கண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதறிப்போய் 3 அமைச்சர்கள் விட்டு பிதற்றிக் கொண்டு இருக்கிறார் என்றார். தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும்போது மக்களை மறந்துவிட்டு தற்போது பதறுவதால் எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டார். உங்களையும் உங்கள் கட்சி காட்டாட்சியை மக்கள் தூக்கி எறிய தயாராக உள்ளனர் என்றும், ஏப்ரல் 23ஆம் தேதி உங்கள் ஆட்சிக்கான முடிவுரையை மக்கள் எழுதப்போவது உறுதி என்றும் தெரிவித்தார். இதையடுத்து தமிழகம் வாழ வேண்டும் என்றால் திமுக வீழ வேண்டும் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எவ்வித வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும், வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்திற்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற தங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போட்டிராத சிலர் விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது என்று கூறினார். இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது என்றும், லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி என்றும் குறிப்பிட்டார். விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் மிக முக்கியமான அரசு கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது உடனடியாக நிறுத்த வேண்டும் என G7 நாடுகள் கோரிக்கை விடுத்துள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் G7 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பிரேசில், தென்கொரியா, சவுதி அரேபியா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இதையடுத்து G7 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் பொதுமக்கள் மற்றும் மிக முக்கியமான அரசு கட்டமைப்புகள் மீது மத்திய கிழக்கு போர் ஏற்படுத்தும் பாதிப்புகளை குறைக்க வேண்டியது அவசியம் என்று தெரிவித்துள்ளது. போர் காரணமாக பொருளாதார சரிவுகளை சமாளிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக பொதுமக்களை பாதிக்கும் எரிபொருள் மற்றும் வர்த்தக போக்குவரத்தை பாதிப்புகளை குறைக்க நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஹார்மூஸ் நீரிணை பகுதியில் எந்த தடையும் இன்றி பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெறும் 19வது IPL கிரிக்கெட் தொடரில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் இன்று மோத உள்ளன. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 19வது IPL கிரிக்கெட் தொடர் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இந்த தொடரில் சென்னை, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட 10 அணிகள் கலந்து கொள்கின்றன. இன்று முதல் தொடங்கி மார்ச் 31ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளது. முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் விளையாட உள்ளன. பெங்களூரு அணியில் விராட் கோலி, ஜோஷ் ஹேசல்வுட் உள்ளிட்ட முக்கிய வீரர்களும், ஹைதராபாத் அணியில் ஈஷான் கிஷன், அபிஷேக் சர்மா உள்ளிட்ட முக்கிய வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர். முக்கிய வீரர்கள் களம் காணும் இப்போட்டியில் அதிரடி ஆட்டங்களை காண கிரிக்கெட் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஊரடங்கு அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மறுப்பு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் நிதி மசோதா 2026 மீதான விவாதத்தின் போது நேற்று பேசிய அவர், பல நாடுகள் மோட்டார் எரிபொருள் விலையை 20 முதல் 50 விழுக்காடு வரை உயர்த்தியுள்ள நிலையில் இந்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை மாற்றாமல் வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேற்கு ஆசிய போரை தொடர்ந்து நாட்டில் பொது ஊரடங்கு அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், அரசியல்வாதிகள் வதந்திகளை பரப்புவதையும் மக்களிடையே அச்ச உணர்வை உருவாக்குவதையும் தவிர்க்க வேண்டும் என்றார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் விரைவில் வீடு திரும்புவார் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
காங்கிரஸ் மூத்த தலைவரும் அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான சோனியா காந்தி உடல்நிலை பாதிப்பு காரணமாக கடந்த 24ஆம் தேதி டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் நோய் தொற்று பாதிப்புகள் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் கொடுக்கப்பட்டதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சோனியா காந்தியின் உடல்நிலையில் தற்பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் அடுத்து ஓரிரு நாட்களில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீர் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் ஆவேசமாக தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை கூட்டம் இன்று நடைபெற்ற போது அப்போது ஓமர் அப்துல்லா தலைமையிலான தேசிய மாநாடு கட்சி எம்எல்ஏக்கள் ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா காமினியை ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொன்ற அமெரிக்காவிற்கு கண்டனம் தெரிவித்து ஈரானுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் குரல் எழுப்பினார்கள். மேலும் ஈரானுக்கு ஆதரவாக ஓரணியில் நிற்பதாக கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். இதன் காரணமாக காஷ்மீர் சட்டமன்றத்தில் சிறிது நேரம் அமளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு எதிராக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குரல் எழுப்பியதால் அவர்களோடு பாஜக உறுப்பினர்கள் கைகலப்பில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தாய்லாந்து நாட்டில் இந்த ஆண்டுக்கான அழகி போட்டியின் போது சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்துள்ளது. அந்த போட்டி மேடையில் பங்கேற்ற அழகியின் செயற்கை பற்கள் திடீரென கழன்று வெளியே வந்த வீடியோ காட்சி வைரலாக பரவி வருகிறது. தாய்லாந்து நாட்டில் மிஸ் கிராண்ட் தாய்லாந்து என்ற அழகி போட்டி ஆண்டுதோறும் நடந்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்கான அழகி போட்டி தலைநகர் பாங்காங்கில் நடந்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட போட்டியாளர் காமோஸ்வான் சனகோ என்ற அழகி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள மேடைக்கு வந்தார். அப்போது அவர் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த போதே அவரது பல்செட் திடீரென கழன்றி வெளியே வந்தது. உடனே அந்த பெண் சுதாரித்து கொண்டு சிரித்தவாறு பல்செட் வெளியில் விழுந்து விடாமல் கையில் பிடித்து மீண்டும் பொருத்தினார். இந்த நிகழ்ச்சி நேரலையில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்ததால் நடுவர்களும் பார்வையாளர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி உள்ளது. பெண்களின் இயற்கைக்கு மாறான மரணங்களுக்கு வரதட்சணை தொடர்ந்து காரணமாகி வருவதாக உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. வரதட்சணை மரணம் தொடர்பான ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபருக்கு பாட்னா நீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்ய கோரி பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் விஜய் பிஷ்னோவ் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணை முடிவில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு வழங்கிய ஜாமீனை ரத்து செய்த நீதிபதிகள் அவர் போலீசார் முன்னிலையில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் வரதட்சணை மரணங்கள் அவமானமும் மனித உரிமைகள் மற்றும் கண்ணியத்தின் மீதான மீறலை குறிக்கும் சமூக தீமையும் ஆகும். வரதட்சணைக்கு சட்ட ரீதியான தடைகள் இருந்த போதிலும் இந்த நடைமுறை ஆயிரக்கணக்கான பெண்களின் இயற்கைக்கு மாறான மரணங்களுக்கு காரணமாகி வருவதாகவும் நீதிபதிகள் விமர்சனம் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 80 லட்சம் ரூபாய் பணத்தில் சரியான ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டவர்களிடம் 63 லட்சம் ரூபாய் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கமல் கிஷோர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நாள் முதல் தென்காசி மாவட்டத்தில் 80,86,846 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அந்த பணத்தில் உரிய ஆவணங்களை கொடுத்தவர்களுக்கு 63 லட்சம் ரூபாய் வரை ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எஞ்சிய பணத்தையும் உரிய ஆவணங்களை ஒப்படைத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று கமல் கிஷோர் குறிப்பிட்டார். மக்களுக்கு தொந்தரவு தராத வகையில் சோதனைகள் நடைபெற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான 6/4/2026 அன்று சரியாக பிற்பகல் 3 மணிக்குள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறையில் இருந்தால் அவர்களில் வரிசையில் கடைசியில் உள்ள நபர்களிடமிருந்து டோக்கன்கள் வழங்கப்படும். அவ்வாறு டோக்கன் பெற்ற நபர்கள் தங்கள் கைவசமுள்ள ஆவணங்களை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த காலத்திற்கு பின் கொண்டு வரப்படும் ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு ஏற்படும் வகையில் திருநங்கையர்களை கொண்டு மாவட்ட ஆட்சியர் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார். புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளதை முன்னிட்டு காரைக்காலில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெறும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் நேர்மையாக வாக்களிக்கவும் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதை வலியுறுத்தியும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி தலைமையில் நடந்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திருநங்கைகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் திருவிழாவை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
விருத்தாசலத்தில் அச்சமின்றி பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி தேர்தல் திருவிழா நடைபெற்றது. கொளஞ்சியப்பர் கல்லூரி நுழைவாயிலில் தப்பாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சிலம்பாட்டம், வான வேடிக்கை ஆகியன நடைபெற்றது. ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அனைவருக்கும் வாக்களிக்க வலியுறுத்தி பதாகையில் கையெழுத்திட்டார். அதன் பின்பு வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு ஊர்வலத்தையும் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா, வட்டாட்சியர், நகராட்சி ஆணையர் நாகராஜ், கல்லூரி மாணவ மாணவிகள், நகராட்சி பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே தனியார் தொழிற்சாலை ஊழியர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து ஆட்சியர் தலைமையில் தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. சோளிங்கர் அடுத்த தக்கான்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான JU சந்திரகலா தலைமையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்து தொழிற்சாலை ஊழியர்கள் மத்தியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்னும் சில நாட்களில் வெளிவரும் என்று கூறிய அக்கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், கோவை வடக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பது விரைவில் தெரியவரும் என்றார். கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அவர் காந்திபுரம் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய வானதி சீனிவாசன், ஒன்றிய அரசின் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு நடவடிக்கை காரணமாக இந்த மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் எனவும் இந்த நடவடிக்கைக்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் முன்னிலை வகித்து வருவதாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு சரியான வகையில் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் களத்தில் முன்னிலை வகித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். பாஜக வேட்பாளர் பட்டியல் இன்னும் சில நாட்களில் வெளிவரும் எனவும் கோவை வடக்கு தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்பது விரைவில் தெரியவரும் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். இவை இல்லாமல் அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கக்கூடிய இந்திய நாட்டிலே பெருமளவு எரிபொருள் தேவைக்காக நாம் வெளியில் இருந்து இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய சூழலில் உள்நாட்டு தேவைகளை குறைக்காமலும் ஏழை எளிய மக்கள் எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல், LPG சிலிண்டர்களை பெறுகின்ற வகையிலேயும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. ஒன்று, உள்நாட்டிற்குள்ளாக வணிக சிலிண்டர்களுடைய பயன்பாட்டிற்கு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. குறிப்பாக கள்ளச்சந்தை அல்லது குறிப்பிட்ட ரூலுக்கு எதிராக. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக பவுன்ராஜ் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து செம்மனார் கோவிலில் அதிமுகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இப்போதைய மாவட்ட செயலாளருமான பவுன்ராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் இந்த தொகுதியில் 5வது முறையாக போட்டியிடுகிறார். இதையடுத்து செம்பனார் கோவிலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரங்கநாதன் தலைமையில் கொண்டாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் கபடி பாண்டியன், ரமேஷ் ஆகியோர் முன்னிலையில் அதிமுகவினரும் கூட்டணி கட்சிகளான பாமக, பாஜகவை சேர்ந்தவர்களும் பொதுமக்களுக்கு, மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினர். தமிழக அமைச்சராகும் கனவு நனவாகும் என்ற எண்ணத்தில் 4வது முறையாக பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இளம்பை தமிழ்செல்வன் போட்டியிடுகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக சார்பில் கட்சியின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை தமிழ்செல்வன் பெரம்பலூர் சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடுவார் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. இவர் 2011 மற்றும் 2016 ஆகிய 2 சட்டமன்ற தேர்தல்களிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் பிரபாகரனிடம் 31,034 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் அதிமுக மாணவர் அணி மாவட்ட செயலாளராக இருந்த தமிழ்செல்வன் தற்பொழுது அதிமுக பெரம்பலூர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் என்றும் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் பட்சத்தில் தனக்கு அமைச்சர் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்ற எண்ணத்திலும் தமிழ்செல்வன் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் களத்தில் இறங்கியுள்ளார். இந்த நிலையில் 4வது முறையாக பெரம்பலூர் தனி தொகுதியில் தமிழ்செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதிமுகவினர் பெரம்பலூர் நகரம் முழுவதும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்தது போல தெரியவில்லை என்றும் தன்னை சுற்றியுள்ளவர்கள் வெற்றி பெற்றால் போதும் என்று மட்டுமே நினைப்பதாகவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார்.
கோவையிலிருந்து விமானத்தில் சென்னைக்கு வந்த புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும், தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும், ஒரு கூட்டணி ஆட்சி மலர்ந்தால் அனைவருக்கும் நல்லது நடக்கும் என்று தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு வெற்றி பெற முடியாத 27 தொகுதிகளை கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதாவதுங்க 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவோ ஆட்சியாளர்களால் தவறுகள் நடைபெற்றன. குறிப்பாக இன்று வரையிலும் ஆட்சிக்கூடிய திமுக 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதன் காரணமாகவும் அதற்கு மாறாக குறிப்பாக மின்சார கட்டணத்தை உயர்த்தியது, வீட்டு வரியை உயர்த்தியது, மதுக்கடைகளை மூடாதது உள்ளிட்ட பல்வேறு விதமான நிகழ்வுகளை கண்டித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கண்மாயில் சோலார் பேனல் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அறந்தாங்கி தாலுகா கோங்குடி கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதி மக்கள் விவசாயம் செய்வதற்காக அதே பகுதியில் உள்ள கண்மாயிலிருந்து நீர்ப்பாசன வசதி பெறுகின்றனர். இந்நிலையில் கண்மாய்க்கு நீர் வரும் பாதையை அடைத்து தனியார் நிறுவனம் ஒன்று சோலார் பேனல் அமைத்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பல முறை புகார் மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராமத்தினர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தங்களது ஆதார் மற்றும் குடும்ப அட்டைகளை ஒப்படைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து அறிமுகப்படுத்தினார். நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கம் வகிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு பல்லாவரம் மற்றும் குன்னம் ஆகிய 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன்படி கட்சியின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து செய்தியாளர்களை சந்தித்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து தங்கள் வேட்பாளர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று தெரிவித்தார். ஐஜேகே வேட்பாளர்கள் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பார்கள் என்றார். அதிமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவும் மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றவும் பாடுபடுவோம் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவர வாக்கு என்ற வலிமை மிக்க ஆயுதத்தை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து திருவண்ணாமலை வந்தவாசி ஆகிய இடங்களில் பேசிய சீமான், தமிழகத்தில் இலவசம் இல்லாத கல்வி, தனியாருக்கு இணையான மருத்துவ வசதி, தரமான குடிநீர், படித்த அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, தடையில்லா மின்சாரம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு உருவாக்க நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மானாமதுரை அருகே நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள செவிலியர் ஒருவருக்கு அவர் பணியாற்றும் அரசு மருத்துவமனையில் சக ஊழியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வளைகாப்பு நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அடுத்த அருமனை அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வரும் சாஜினி என்ற பெண் நிறைமாத கர்ப்பிணியாக உள்ளார். நேற்று அவர் மருத்துவமனைக்கு பணிக்கு வந்தபோது மருத்துவ அலுவலர் ஜெயிலானி பிபி தலைமையில் சக ஊழியர்கள் மருத்துவர்களும் சிறப்பான வரவேற்பு அளித்து மாலை அணிவித்து 11 வகை பலகாரங்கள் 5 வகை பழங்களோடு இனிப்புகள் கொடுத்து ஆரத்தி எடுத்து வளைகாப்பு நடத்தினர். திருப்பத்தூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வடை சுட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஆறுமுகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். திருப்பத்தூர் தொகுதியில் உள்ள அனேரி, ராச்சமங்கலம், முத்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாய சின்னத்தில் வாக்கு சேகரித்தார். அங்குள்ள முத்தம்பட்டி கிராமத்தில் மூதாட்டி ஒருவர் வடை, போண்டா சுட்டு கொண்டு இருந்த நிலையில் அவரிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வேட்பாளர் ஆறுமுகம் அடுப்பில் விறகு வைத்து வடை மற்றும் அடை சுட்டு வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பைக் மீது கார் மோதிய விபத்தில் மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். வந்தவாசி அடுத்த மேல்நர்மா கிராமத்தை சேர்ந்த வெங்கடம்மாள் என்ற மூதாட்டி தனது தம்பி முரளி என்பவரது இருசக்கர வாகனத்தில் குமார் என்பவரது வீட்டிற்கு தினேஷ் ராஜ் மற்றும் முரளி என்பவருடன் திண்டிவனம் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர்களது வாகனம் சாலையை கடக்க முயன்றபோது அதன் மீது சொகுசு கார் மோதியதால் மூவரும் தூக்கி எறியப்பட்டனர். இவர்களில் வெங்கடம்மாள் சம்பவத்திலேயே உயிரிழந்தார்.
மற்ற இருவருக்கும் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்ட போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் கணேஷ் முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நிரவி திருப்பட்டினம் தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் கணேஷ் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிரவி திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சி இளைஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு வேட்பாளர் கணேஷ் கட்சி துண்டுகளை அணிவித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வரவேற்றார். அதன் பின்னர் கட்சியில் இணைந்தவர்களை அனைவரும் ஒன்றாக விசில் அடித்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தியதோடு அந்த பகுதியில் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டனர். வசதியுமே இல்லாத ஒரு தொகுதி, சுற்றி கிராமங்கள் நிறைய இருக்கிறதுனால அங்கே எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஆம்புலன்ஸோ ஒரு நல்ல மருத்துவ சேவையோ இல்லை. நிறைய கல்விக்கூடங்கள் இடிஞ்ச நிலையில தான் இருக்குது. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி மரியாதைக்குரிய வருங்கால தமிழக முதல்வர் அவர்கள் நிறைய இளைஞர்களை ஒருங்கிணைச்சு எந்த ஒரு கட்சியோட கூட்டணிக்காகவும் எந்த ஒரு விமர்சனத்தையும் எதிர்கொண்டு இன்னைக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல நிலையில கொண்டு போறாங்க. மருதாடு பகுதியில் உள்ள கல் குவாரியிலிருந்து கற்களை ஏற்றி சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நுழைந்ததில் அதிர்ஷ்டவசமாக மாணவர்கள் உயிர் தப்பினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு பகுதியில் உள்ள கல் குவாரியிலிருந்து நெல்வாய் பகுதிக்கு கற்களை ஏற்றி கொண்டு சென்ற லாரி வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் கல்லாங்குத்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அருகே சென்றபோது தனியார் பேருந்து வளைவில் திரும்பிய நிலையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி நடைமேடை தடுப்புகளை உடைத்துக்கொண்டு பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலக வகுப்பறையை உடைத்துக்கொண்டு உள்ளே நுழைந்து நின்றது. லாரியில் இருந்த கற்கள் சிதறி விழுந்ததில் தனியார் பள்ளி பேருந்தின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. பள்ளி பேருந்தின் மாணவர்கள் அலறி கூச்சலிட்டனர். லாரியில் கற்களை ஏற்றிவிட்டு அதே லாரியில் பயணம் செய்த ஆனப்பள்ளம் கிராமத்தை சேர்ந்த சேனம்மாள் காயமடைந்து வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியைகள், தனியார் பேருந்தில் வந்த மாணவர்களும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் உள்ளிட்ட சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ரஞ்சனா நாச்சியார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து அண்மையில் வெளியேறி திமுகவில் இணைந்த நடிகை ரஞ்சனா நாச்சியார் தாவேகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், விர்ச்சுவல் வாரியர்ஸை கட்டுப்படுத்த தவறிய அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது செய்தியாளர்கள் அடுக்கடுக்காக கேள்வி கணைகளை தொடுத்ததால் மழுப்பலாக பதில் கூறிய ரஞ்சனா பாதியிலேயே செய்தியாளர் சந்திப்பை நிறுத்திவிட்டு புறப்பட்டு சென்றார். ரஞ்சனாவின் வீடு ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ளதால் புகாரை ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளிக்குமாறு சென்னை காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். வந்திருக்கேன். கடந்த வாரம் தாவேகாவிலிருந்து வெளியேறி திமுகவில் இணைஞ்சிருக்கேன். தாவேகாவிலிருந்து வெளியேறின நாள் முதல் தொடர்ந்து அப்யூஸ் நடந்துகிட்ருக்கு. டிஜிட்டல் அப்யூஸ், சோஷியல் மீடியாவில் அப்யூஸ், ஆபாச வார்த்தைகளால் பேசுகிறது, நம்மளோட ஃபோட்டோஸை ஆஃப் பண்ணி போடுறது, அண்ட் நிறைய மிரட்டல்கள், வாய்ஸில் ஃபோன் பண்ணி நம்மளை மிரட்டல்கள் கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இது ப்ரூஃபோடு இன்றைக்கி நான் எல்லா கமிஷனர் ஆஃபீஸில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். எல்லாருமே இந்த விஷயம் பண்ணுறது விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறார். அங்கே இருக்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு விஜய் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டீம் தான். ஒவ்வொருத்தருமே எந்தவித ஒரு பயமும் இல்லாமல் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோட, அந்த கட்சி கொடியோட, எல்லாரும் பண்ணுறவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட ஃபோட்டோ இல்லை அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ ஒரு இது கூட இல்லாமல் அவங்களுக்கு கிடையாது. தமிழக வெற்றிக் கழக மகளிர் அணியை தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசிய பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த கட்சியின் மகளிர் அணியினர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணியினர் பற்றி இழிவாக பேசிய பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தில் ஏற்கனவே விஜய் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் மகளிர் அணியினர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். எங்கள் மகளிர் அணிகளை பொன்ராஜ் என்பவர் மிக தரக்குறைவாக விபச்சாரி என்ற வார்த்தையில் விமர்சித்து இருக்கிறார். இதை கண்டித்து நாங்கள் இந்த அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கோம். கமிஷனர் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கோம். இதுக்கான நடவடிக்கையை கண்டிப்பாக இங்கேயும் மகளிருங்க இருக்காங்க, நம்ம காவலர்களும் மகளிருங்க இருக்காங்க.
அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்துள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் கூட்டணியாக தேர்தலை சந்திக்கின்றன. புதுச்சேரியில் ஏப்ரல் 9ஆம் நாள் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் திமுகவினருக்கும் ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினரும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரும் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காரைக்கால் மாவட்ட அமைப்பு செயலாளர் அரவரசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு அளிக்காது என தெரிவித்தார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக விளங்கி கொண்டிருக்கிற கட்சிகள் தேர்தல் களத்தை நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமையாக இருந்ததை இன்றைக்கு சிதைத்திருப்பதாகத்தான் கருத முடிகிறது. மதசார்பின்மையை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். கோவையை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் அமெரிக்காவின் நாசா அமைப்புடன் இணைந்த தேசிய விண்வெளி சங்கம் நடத்தி சர்வதேச போட்டிகளிலும் தேசிய அளவிலான ஒலிம்பியாட் தேர்வுகளிலும் பங்கேற்று உலக மற்றும் தேசிய அளவில் மிகச்சிறந்த இடங்களை பிடித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். நாசாவும் NSS அமைப்பும் இணைந்து உலகெங்கிலும் உள்ள பள்ளி மாணவர்களுக்காக ஆண்டுதோறும் விண்வெளி தொடர்பான பல்வேறு அறிவியல் போட்டிகளை நடத்துகின்றன. இந்த ஆண்டுக்கான போட்டிகளில் கோவையில் இருந்து ஆத்தியா என்ற மாணவியும் பிரஜித் என்ற மாணவரும் கலந்து கொண்டனர். இதில் விண்வெளி குடியேற்ற வடிவமைப்பு போட்டியில் கோவை வடவள்ளி மாணவி ஆத்தியா உலக அளவில் 3ஆம் இடம் பிடித்துள்ளார். இதேபோல் சர்வதேச கலை போட்டியில் கோயம்புத்தூர் காலப்பட்டியை சேர்ந்த மாணவர் பிரஜித் சாதனை படைத்துள்ளார். கோவை சைதன்யா பள்ளியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இருவருக்கும் பள்ளி நிர்வாகத்தினர், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல் கோயம்புத்தூர் ஜோன். இங்கே வந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அரவுண்ட் படிக்கிறாங்க. இதில் வந்து நம்மளோட நாசா வேர்ல்ட் அவார்ட்ஸ் வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தங்க வந்து லிவிங் இன் ஹெல்தி ஸ்பேஸ் அப்படிங்கிற கான்டெஸ்ட்டில் 3rd ப்ரைஸ், தட் இஸ் வேர்ல்டு மெரிட் அவார்டு, வேர்ல்டு 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃப்ரம் காலப்பட்டி கேம்பஸ், அவங்க வந்து கொடார்ட் 100 ஆர்ட் கான்டெஸ்ட், அதில் வந்து வேர்ல்டு மெரிட் அவார்டு வாங்கியிருக்காங்க. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். திமுக கட்சியின் காட்டாட்சியை மக்கள் தூக்கி எறிய தயாராக உள்ளனர் என தெரிவித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மயிலாப்பூரில் பேசிய கருத்துக்களை கண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதறிப்போய் 3 அமைச்சர்கள் விட்டு பிதற்றுகிறார் என விமர்சனம். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி குற்றச்சாட்டு. பொதுமக்கள் மற்றும் மிக முக்கியமான அரசு கட்டமைப்புகள் மீது தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும், G7 நாடுகள் கோரிக்கை. பெங்களூருவில் நடைபெறும் 19வது IPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.